ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி இன்னொரு காமன் டாப்பிக்கை பற்றி பேசலாம். எனக்கு ஒரு சில இந்த லாஸ்ட் ஒரு 1 or 2 மந்த்ஸ் வந்து உங்களுக்கே தெரியும், எல்லா இடத்துலையும் இந்த வைரல் ஃபீவருங்கிறது நிறையா போயிட்டுருக்கு. பல பேருக்கு இந்த ஃப்ளூனால் பாதிக்கப்படுறாங்க, டெங்குனால் பாதிக்கப்பட்டு இந்த சீசனில் கால் வலியோட நிறைய பேர் வந்து அவதிப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் ஒரு பேஷண்ட் வந்து கால் வலியோடு வந்தது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு காலில் அந்த வேரிகோஸ் வெயின் ப்ராப்ளமும் சேர்ந்து இருந்தது. ஸோ அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன், இது வந்து வைரல் ஃப்ளூனால் வந்ததா, டெங்கு ஃபீவர்னால் வந்துச்சா, இல்லை வேரிகோஸ் வெயினால் வந்துச்சா, இந்த மாதிரியான கன்ஃபியூஷன். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். நார்மலாக இப்போ ஃப்ளூக்கு அப்புறம் வரக்கூடிய லெக் பெயினோட கேரக்டர் என்ன, அது என்ன மாதிரியான தொந்தரவுகள் உண்டு பண்ணும், எவ்வளோ நாளைக்கு ஒருத்தருக்கு ஜுரம், சளி ஜுரம், இந்த ஃப்ளூன்னு சொல்கிறோம்ல, காமன் கோல்டு, அதனால் வரக்கூடிய ஃபீவர், அதனால் வரக்கூடிய உடம்பு வலியும் கால் வலியும் எவ்வளோ நாளைக்கு ஒருத்தரை பாதிக்கலாம், எந்த காரணத்தினால இந்த ஃப்ளூ வந்து ஒரு சிலருக்கு இந்த சிவியர் மசில் பெயின், கால் வலி, ஜென்ரலாக பாடி ஃபுல்லாக சோராக இருக்கும், நல்லா கால் வலி, கொஞ்சம் தூரம் நடக்க முடியாமல் டயர்ட் ஃபீலிங்கோட ஃப்ளூ வந்ததுக்கப்புறம் ஒரு சிலர் வந்து அவதிப்படுறாங்க. அது 2 வீக்ஸாக இருக்கலாம், 4 வீக்ஸாக இருக்கலாம். எதனால் வந்து இவங்களுக்கு இந்த மாதிரியான பாதிப்பு ஃப்ளூ வந்ததுக்கப்புறம் வருதுங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி. அதே நேரத்தில் எவ்வளோ நாள் வந்து இந்த ஃப்ளூக்கான தொந்தரவு இருக்கும், அதுக்கப்புறமும் மேற்கொண்டு இந்த கால் வலியும் உடம்பு வலியும் கொண்டு கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சுன்னா நீங்கள் எப்போ டாக்டரை பார்க்கணும், அதை பற்றி நம்ம இன்றைக்கி பேசுவோம். ஃபைனலாக வந்து ஃப்ளூ அந்த நபருக்கு வரக்கூடிய தொந்தரவுலையும் இந்த வெயின் தொந்தரவுனால் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் எப்படி நம்ம வந்து வித்தியாசப்படுத்தி பார்க்குறது, இதை பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். இந்த வைரல் ஃபீவர் வந்ததுக்கப்புறம், இல்லை டெங்கு ஃபீவருங்கிற வந்ததுக்கப்புறம் எதனால் வந்து ஒருத்தருக்கு உடம்பு ஃபுல்லாக வலி வருது, மசில் பெயின், சிவியர் மசில் பெயின் எதனால் வருதுன்னு பற்றி பேசுவோம். ஜென்ரலாக வைரல் ஃபீவருங்கிறது வந்து யாருக்கு வேணாலும் வரலாம், ஓகேங்களா. சப்போஸிங் வந்துட்டு அந்த வைரல் ஃபீவர் வர நேரத்தில் வந்துட்டு ஒருத்தருக்கு அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கலாம், இல்லை ஒரு சிலருக்கு எதிர்ப்பு சக்தி கம்மியாகவே இருக்கலாம். இந்த மாதிரி இருக்க நபர்களுக்கு ஃபீவர், காமன் கோல்டு, உடம்பு வலியோட அந்த தொந்தரவுகள் கண்டினியூ பண்ணும்போது ஏன் இது வருதுன்னு பார்க்கும்போது, வைரல் ஃபீவர் வைரஸ் உடம்புக்குள்ளே என்ட்ரு ஆனவுடனே உடம்புல வந்து இன்ஃப்ளமேஷன், அதாவது உடம்பு பாதுகாக்கிறதுக்கு நம்மளோட எதிர்ப்பு சக்தி வந்து ஒரு சில ப்ரோட்டீன்ஸ் வந்து அது செக்ரேட் பண்ணுது. அதாவது உடம்போட எதிர்ப்பு சக்தி ஆட்டோமேட்டிக்காக உள்ளுக்குள்ளே அது எல்லாமே உடம்புல பதிவான ஒரு விஷயம். ஒரு இன்ஃபெக்ஷன் வருதுன்னா உடம்பு வந்து அந்த எதிர்ப்பு சக்தியான அந்த வெள்ளை அணுக்களும் மேக்ரோஃபேஜஸ்ன்னு சொல்லுவோம், இதெல்லாமே வந்து ஒரு சில ப்ரோட்டீன்ஸை செக்ரேட் பண்ணும் பாதுகாக்கிறதுக்காக. இந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து நம்ம மெடிக்கலாக அதை சைட்டோகைன் சொல்லுவோம். அதுக்கு 2 விதமான ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று எதிராளியை அழிக்கிறது, அதை வரக்கூடிய வைரஸையோ இல்லை பாக்டீரியாவையும் அது வந்து டிஃபென்ஸ் மெக்கானிசம் மாதிரி அது ஆக்ட் பண்ணி அந்த வைரஸையும் அந்த பாக்டீரியாவும் பரவ விடாமல் அதை சாகடிக்கிறது தான் இந்த சைட்டோகைன்ஸோட வேலை. 2வது வேலை இந்த சைட்டோகைன்ஸுக்கு என்ன வேலைன்னு பார்க்கும்போது, இது ஒன்ஸ் இந்த வைரஸையோ இல்லை பாக்டீரியா உடம்புக்குள்ளே பூந்ததுக்கப்புறம் அதை கண்ட்ரோல் பண்ணதுக்கப்புறம் அந்த உடம்போட ஹீலிங் ப்ராசஸ்லேயும் இந்த சைட்டோகைன்ஸும் இந்த ப்ரோட்டீன்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணுது. வைரஸ் ஃபீவர் ஒருத்தருக்கு வருது, 4 நாள் 5 நாள் ஒரு வாரம் இருக்குது, அதுக்கப்புறம் ஃபீவர்லாம் கம்மியாகி எல்லாம் சரியாகி நார்மலாக டெம்பரேச்சர் வந்துடுச்சு, எந்த விதமான வாமிட்டிங் இல்லை, ஃபீவருக்கான சிம்டம்ஸ் அறிகுறி எதுவுமே இல்லைனாலும் இந்த உடம்பு வந்து ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன், நான் சொன்னேங்க இந்த எதிர்ப்பு சக்தி வந்து அதோடைய 2 ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் இந்த பாக்டீரியா வைரஸையும் கண்ட்ரோல் பண்ணிடுது. ஸோ அதனால் உங்களுக்கு ஃபீவர் கண்டினியூ ஆகலாம். பட் அதுக்கு அடுத்த ஃபங்க்ஷன் வந்து உடம்போட ஹீலிங் ப்ராசஸில் அது பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால இந்த இன்ஃப்ளமேஷனோட அந்த ப்ராசஸோட கண்டினியூட்டி வந்து ஒருத்தருக்கு ஃபீவர் வந்து அது சரியானதுக்கப்புறமும் அந்த இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ் கண்டினியூ ஆகுது. ஏன்னா அதே இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ் உடம்புல இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தி தான் உங்களுக்கு ஹீலிங்க்கும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ அந்த ஹீலிங் ப்ராசஸ்க்கும் இதே சைட்டோகைன்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து அந்த ஹீல் ஆகக்கூடிய நேரத்தில் இந்த சிம்டம்ஸ் வந்து கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு. என்ன சிம்டம்ஸ் கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? உடம்பு ஜென்ரலாக வந்து வலி, கை வலி, கால் வலி, பர்டிகுலராக மசில் வலி, ரொம்ப சிவியர் சோர்னஸ் இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் ஓடி இல்லை ஒரு ஹாஃப் மேரத்தான் ஓடுறீங்க, ரேஸ்லாம் ஓடுறீங்க, இல்லை ஹெவி ஒர்க் பண்ணதுக்கப்புறம் உடம்பு அடுத்த நாள் அடித்து போட்ட மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு சிம்டம்ஸ் வந்து ஃபீவர் சரியானதுக்கப்புறம் கண்டினியூ ஆகிறதுக்கு காரணம் இந்த பாடியோட எதிர்ப்பு சக்தி வந்து ஹீலிங் ப்ராசஸில் அது இன்னுமே நம்மளுக்கு வந்து உடம்போட ஹீலிங்க்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அதோடைய ஃபங்க்ஷனை செய்கிறதுனால உங்களுக்கு அந்த காலோட வலியும் உடம்போட வலியும் மசிலோட வலியும் கண்டினியூ ஆகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுறீங்க. இப்போ இந்த வைரல் ஃபீவர் வந்ததுக்கப்புறம் ஒரு சிலர் மசிலில் வந்து சரியான சிவியர் பெயின் வருது. இதுக்கு என்ன காரணம்னு பார்க்கும்போது, ஒரு சில வைரஸ்க்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து மசிலில் போய் அதை அட்டாக் பண்ணி அந்த மசிலோட வீக்கத்தை உண்டு பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸில் இன்வால்வ் ஆகுது. ஒரு சில வைரஸ் மட்டும், எல்லா வைரஸும் கிடையாது. ஒரு சிலருக்கு எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்தாலும் அதோடைய தாக்கம் மசிலில் போய் இருக்கலாம்.
ஸோ இது பேர் வைரல் மயோசைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது வைரஸ் வந்து மசிலில் டைரெக்டாக அட்டாக் பண்ணுறது. ஸோ அதனால் என்ன ஆகும்னா, அந்த மசிலில் இருக்கக்கூடிய நம்ம உடம்பை பாதுகாக்கக்கூடிய அந்த இன்ஃப்ளமேட்டரி கெமிக்கல்ஸ் செக்ரீட் ஆகும். உடம்பு வந்து இப்போ வைரஸ் வந்து மசில் அட்டாக் பண்ணோன்னா உடம்போட எதிர்ப்பு சக்தி வந்து அது போய் வேலை செய்கிற இடம் அந்த மசிலில் தானே வேலை செய்யும், தசையில் தானே வேலை செய்யும். அந்த தசையில் வந்து அதனால் என்ன உள்ள வீக்கத்தை உண்டு பண்ணும். உடம்போட எதிர்ப்பு சக்தியும் வைரஸும் அங்கே மசிலில் போய் பதியும் போது, உடம்போட எதிர்ப்பு சக்தி வேலை செய்யும் போது, அந்த இடத்துல மசிலில் வந்து அந்த அந்த எதிர்ப்பு சக்தி வேலை செய்கிற நேரத்தில் இந்த இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸும் கெமிக்கல்ஸும் ரிலீஸ் ஆகும்போது டைரெக்டாக மசிலில் பெயின் வரதுக்கான வாய்ப்புகள் அது மிக அதிகம். அவங்களுக்கு ரொம்ப அடித்து போட்ட மாதிரி சிவியர் மசில் பெயின், பாடி நவுத்தக்கூட முடியாது, கால் வலி சிவியர் வலி இருக்கும். ஒரு சில ஹிப் பெயின் வரலாம், ஒரு சில நீ ஜாயிண்ட் பெயின் வரலாம், ஆங்கிள் பெயின் வரலாம், ஸ்மால் ஜாயின்ட்ஸ்லையும் பெயின் வரலாம். வைரல் ஃபீவர் அட்டாக் ஆனதுக்கப்புறம் மசில்லையும் பெயின் வரலாம். மொபிலிட்டியே ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடும். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு எப்படின்னா டே டு டே வேலையை செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் கூட நிற்க முடியாது. கால் வலி ரொம்ப ஹெவியாக இருக்கும், கால் கனமாக இருக்க மாதிரி இருக்கும், மசில் சிவியர் சோர்னஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து இந்த போஸ்ட் வைரல் மயால்ஜைட்டிஸ் மயால்ஜியான்னு சொல்லுவோம். போஸ்ட் வைரல் மயால்ஜியான்னு சொல்லுவோம். அதுக்கு காரணம் அந்த வைரஸ் வந்து மசிலில் போய் ஸ்ட்ரைட்டாக அட்டாக் பண்ணுறதுனால. இப்போ இதே சிம்டம்ஸ் வந்து எவ்வளோ நாள் இருக்கலாம், எவ்வளோ நாள் கழித்து அது மேற்கொண்டு இருந்தால் இது வந்து நம்ம வேறு ஏதாவது காரணம் இருக்குதுங்கிறத பற்றி யோசிக்கணுன்னா எப்படின்னா, நார்மலாக வந்துட்டு வைரல் ஃபீவர் வந்துட்டு உங்களுக்கு ஃபீவர்லாம் சரியாகி கோல்டெல்லாம் சரியானதுக்கப்புறமும் இந்த உடம்போட எதிர்ப்பு சக்தி வந்து பாடியோட ஹீலிங் ப்ராசஸ்க்கு வந்து அது வேலை செய்கிறதுனால அதே பொருள் இன்னும் செக்ரீட் ஆகிட்டே இருக்கும். இந்த ஹீலிங் ப்ராசஸில் உங்களுக்கு வந்து ஒரு சில நேரம் 1 வீக் ஹீலிங் ப்ராசஸ் ஆகலாம், 2 வீக்ஸ் ஹீலிங் ப்ராசஸ் ஆகலாம், ஒரு சில 3 to 4 வீக்ஸ் கூட ஹீலிங் ப்ராசஸ் ஆகலாம். உங்களுடைய வைரஸோட லோடு எவ்வளோக்குள்ளே உடம்புக்குள்ளே போதோ, உங்களோட எதிர்ப்பு சக்தி எவ்வளோ தூரம் கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்குதா, நீண்ட நாள் ஆனதுக்கப்புறம் தான் அந்த ஹீலிங் ஆகக்கூடிய ஒரு சில சூழ்நிலை உடம்புக்குள்ளேயே இருக்கலாம். ஏன்னா நீங்கள் சரியான முறையில் விட்டமின் சாப்பிட்ருக்க மாட்டீங்க, சரியான முறையில் ப்ரோட்டீன் டயட்ஸ், அதாவது நான் சொல்கிறது வைரல் ஃபீவர் வரதுக்கு முன்னாடி உங்கள் உடம்பு சரியாக பாதுகாக்க தவறி இருப்பீங்க. உடம்போட இம்யூன் சிஸ்டம் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த ரிக்கவரி ப்ராசஸ் வந்து டிலே ஆகி போகலாம். ஒரு சிலருக்கு 1 வாரத்திலே இந்த ரிக்கவரி வந்துடலாம், நல்லா அவங்க எதிர்ப்பு சக்தி நல்லா இருந்துச்சுன்னா. ஒரு சிலருக்கு 2 வாரம் ஆகும் ஹீலிங் ப்ராசஸ், ஒரு சிலருக்கு 3 to 4 வீக்ஸ் கூட ஆகும். இதில் என்னென்னா எப்படி நம்ம வந்து இந்த வைரல் ஃபீவர்னால் வரக்கூடிய மசில் பெயின் எப்படி இருக்குன்னா, நாளடைவில் வைரல் ஃபீவர் வந்ததுக்கப்புறம் ஸ்லோவாக அந்த இன்டென்சிட்டி வந்து முந்தின நாள் ஒரு போன வாரத்துக்கும் அடுத்த வாரத்துக்கு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அந்த இன்டென்சிட்டி போக கம்மியாகிட்டே இருக்கும். இப்போ ஒரு டிக்ரீசிங் ட்ரெண்டில் இருக்கும். போன வாரம் நிறையா வலி இருந்திருக்கும், இந்த வாரம் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும். பட் ஆனால் அந்த பாதிப்பு உங்களுக்கும் மனதளவுலையும் சைக்கலாஜிக்கலாக இம்பேக்ட் இருக்கிறதுனால உங்களுடைய ஆக்டிவிட்டி எல்லாத்தையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிகிட்ருப்பீங்க. ஃபுட் ஹேபிட்ஸும் சரியான முறையில் உங்களுக்கு மோட்டிவேஷனுக்காக சாப்பிட மாட்டீங்க. அது இன்னும் கொஞ்சம் டயர்ட்னஸை உண்டு பண்ணி, நடையும் கம்மியாக இருக்கிறதுனால அது இன்னும் அதே சைக்கிளில் நீங்கள் போகிறதுனால இன்னும் உங்களுக்கு கஷ்டத்தோட தொடர்ச்சி இன்னும் இருந்துனே இருக்க வாய்ப்புகள் மிக அதிகம். ஸோ ஒருத்தருக்கு வந்துட்டு இது எப்போ நம்ம வந்து இந்த மசில் பெயின் வந்து ஒரு அலாம் மாதிரி உங்களுக்கு கொடுத்துட்டு டாக்டரை எப்போ அணுகணும்னு பார்க்கும்போது, எனி பெயின் ஒரு 2 to 4 வீக்ஸ் மேலே அது கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. மசில் பெயின் இன்னும் தொடர்ச்சியாக இருக்குது, ஆனால் டிக்ரீசிங் ட்ரெண்டில் இருக்குது. ஆனால் அதுக்கப்புறமும் மசில் பெயின் கண்டினியூ ஆகுது. எப்போ கண்டினியூ ஆகுதுன்னா, நீங்கள் தான் நிற்கிறீங்க இல்லை வேலை செய்கிறீங்க, அப்போ நின்று வேலை செஞ்சதுக்கப்புறம் மசில் பெயின் வருது, இல்லை கால் ஹெவியாக இருக்குது, கால் ஸ்வெல்லிங் வருது, கால் கனமாக இருக்குது. அந்த மாதிரியான சமயத்தில் நீங்கள் வந்து இது வைரல் ஃபீவர்னால் வரக்கூடிய மசில் வலியா, இல்லைனா வைரல் ஃபீவர் இல்லாமல் உடம்புல வேறு ஏதாவது ஒரு தொந்தரவு இருக்கிறதுனாலையும் கூட ஆட் ஆகி இந்த மசில் வலி வருதான்னு பார்க்குறதுக்கு ஒரு 2 to 4 வீக்ஸ் கழித்து நீங்கள் வந்து அந்த வலியோட இன்டென்சிட்டி கம்மி ஆகலைன்னா ஒரு டாக்டர் அணுகி பார்க்குறது நல்லது. ஒரு சிலர் பெயின் ஜாயிண்ட்டில் இருக்கலாம், ஒரு சிலர் பெயின் மசிலில் இருக்கலாம், பேக் பெயின் இருக்கலாம், காலில் நீ ஜாயிண்ட் வலி இருக்கலாம், ஆங்கிள் பெயின் இருக்கலாம், இல்லைனா ரிஸ்ட் பெயின், கை சின்ன ஜாயிண்ட்ஸ் கால் விரலில் இந்த மாதிரி இடத்துலையும் பெயின் இருக்கலாம். இப்போ வந்து இதனால் என்னென்னா ஜாயிண்ட் வலி இருக்கும் போது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஆர்த்தோ டாக்டரை பார்க்குறாங்க, இல்லை அவங்க ஒரு ஃபிசிஷியனை பார்த்துட்டு வராங்க. பட் எப்போ வந்து இது வேறு ஏதாவது ஒரு ரத்த ஓட்டத்துக்கும் சேர்ந்த ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் நீங்கள் எப்போ ஃபீல் பண்ணோம்னா, ஆஃப்டர் 4 வீக்ஸ் காலில் வந்து நீங்கள் வேலை செய்கிற நேரத்தில் காலில் வீக்கம் வருது, ஸ்வெல்லிங் வருது, காலில் மசில் கிராம்ப்ஸ் வந்து வேலை செஞ்சதுக்கப்புறம் அதிகமாகுது, படுத்து தூங்கி எழுந்திங்கன்னா கம்மியாகுது. இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டு. பர்சிஸ்டண்ட்டாக பெயின் இல்லாமல் ஃப்ளக்சுவேட்டிங் பெயின் வருது, அதோடு சேர்ந்து கால் வீக்கம் ஸ்வெல்லிங்கும் வருது, ஸ்கின் கலர் மாறுது, அரிப்பு வருது, கால் கனமாக இருக்குது, வேலை செஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரியான தொந்தரவுகள் அதிகமாகும் போது இது வேறு காரணமாக இருக்கலாம். அந்த வைரல் ஃபீவர்னால் வரக்கூடிய வலி வந்து நீங்கள் பாடி அடித்து போட்ட மாதிரி இருக்கும். நீங்கள் வேலை செய்யணும்னு அவசியமே இல்லை. வேலை செய்யாமல் நீங்கள் வைரல் ஃபீவர் வந்ததுக்கப்புறமும் கூட அட் ரெஸ்ட்லேயே கூட இந்த பாடி பெயின் இருக்கும், ஏஞ்சி நடக்கிறதுக்கே உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். பட் ஆஃப்டர் 4 to 5 வீக்ஸ் இந்த மாதிரியான பெயின் கம்மியானதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு வந்துட்டு இந்த வைரல் ஃபீவர் வந்த நபர்களுக்கு உள்ளுக்குள்ளே சைலண்ட்டாக வெயின் பிரச்சனைகள் ஏற்கனவே இருந்திருக்கும்.
அதுவுமே ட்ரிகர் ஆகி வைரல் ஃபீவர்னால் வரக்கூடிய அந்த இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ், அந்த கெமிக்கல்ஸ்லாம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னல, ஃபீவர் வந்ததுக்கப்புறம் உடம்போட எதிர்ப்பு சக்தி அந்த கெமிக்கல்ஸ் ரிலீஸ் பண்ணுறது ஒரு சிலருக்கு உள்ளே இருக்கக்கூடிய வெயின் பிரச்சனையும் சைலண்டாக இருக்கிற வெயின் பிரச்சனையும் ட்ரிகர் பண்ணி அந்த வைரல் ஃபீவரோட எஃபெக்ட் போய் 4 வாரம் கழித்து அந்த வெயினோட தொந்தரவு வந்து ஸ்லோவாக ட்ரிகர் ஆகி அதனால் கால் வீக்கம், அதனால் மசில் கிராம்ப்ஸ் வர்றது, அதனால் தோல் கலர் கருப்பாகிறது, வெயினோட சிம்டம்ஸ் வந்து அதிகமாகிறதே நாங்கள் பார்க்குறோம். எனக்கு ஒரு 2 மாதம் முன்னாடி வைரல் ஃபீவர் வந்தது, ஆனால் இப்போ எனக்கு கால் வீக்கம் வருது, மசில் கிராம்ப்ஸ் வருது, இப்போ முன்னாடி நான் தாங்கிட்டு இருந்தேன், இப்போ என்னால் தாங்க முடியல. இந்த மாதிரியான சிம்டம்ஸ் நிறைய பேர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஆஃப்டர் வைரல் ஃபீவர் வந்து ஒரு 2 மந்த்ஸ் கழிச்சு. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு நம்ம ஜென்ரலாக வந்து எப்படி பண்ணுவோம்னா, அந்த வெயினுக்கான தொந்தரவுக்கான ஸ்க்ரீனிங்கும் பண்ணி பார்த்து, சப்போஸிங் வெயினோட ஃபங்க்ஷன் சரியாக வேலை செய்யலை, அதில் வேரிகோஸ் வெயின்ஸ் நிறையா இருக்குது, காலில் ரத்த தேக்கம் நிறையா இருக்குது, அந்த காம்போனண்ட் அதிகமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கால் வலி வந்து தொடர்ந்துட்டே தான் இருக்கும். ஒரு 2 வாரம் 4 வாரத்தில் போகக்கூடிய கால் வலி வந்து அதுக்கு மேற்கொண்டு தொடர்றதுக்கு காரணம் உடம்புல வேறு ஏதாவது ஒரு பகுதியில் பிரச்சனை இருக்குதான்னு நம்ம ரூல் அவுட் பண்ணாமல் இருந்துட்டோம்னா அது தொடர்ந்து 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் 5 மந்த்ஸ் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? சைலண்ட்டாக வர வைரல் ஃபீவர் வந்து வேறு ஏதாவது ட்ரிகர் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எனி வைரல் ஃபீவர் ஆஃப்டர் 2 to 4 வீக்ஸ் கால் வலி தொடர்ச்சியாக இருக்குது, கால் வீக்கம் தொடர்ச்சியாக இருக்குது, மசில் கிராம்ப்ஸ் தொடர்ச்சியாக இருக்குது, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு ஒரு சில ஜாயிண்ட்டும் தேய்மானம் ஆகியிருக்கலாம். ஏற்கனவே அவங்களுக்கு வந்து ஜாயிண்ட் தேய்மானம் இருக்கலாம். பட் இந்த வைரல் ஃபீவரில் ஜாயிண்ட் தொந்தரவு அதிகமாக ஆஃப்டர் 3 to 4 வீக்ஸ் கூட அதையும் ட்ரிகர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஏரியாஸில் அவங்களுக்கு உடம்புல இருக்கக்கூடிய வீக்கான பகுதி வந்து வைரல் ஃபீவர் வந்ததுக்கப்புறம் ட்ரிகர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி ஆஃப்டர் 2 to 4 வீக்ஸ் உடம்போட ஹீலிங் ப்ராசஸ்க்கு நீங்கள் தேவையான ஹைட்ரேஷன், நல்ல ஃபுட், குட் டயட், நல்ல நியூட்ரிஷியஸ் டயட், எல்லாம் சாப்பிட்டு குட் ஹைட்ரேஷன் அதெல்லாம் பண்ணதுக்கப்புறமும் ஆஃப்டர் 4 வீக்ஸ் உங்கள் மொபிலிட்டி ரெஸ்ட்ரிக்ட் ஆகுது, கால் வீக்காக வருது, ஹெவினஸ் இருக்குன்னா நீங்கள் வாஸ்குலர் சர்ஜன் வந்து அணுகி பார்க்குறது நல்லது. சப்போஸ் உங்களுக்கு வேரிகோஸ் வெயின் ஏற்கனவே இருந்ததுன்னா, ஏன்னா அதை குணப்படுத்தாமல் இருந்துட்டிங்கன்னா உங்களோட தொந்தரவு கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இது மாதிரி தான் வந்து ஒரு சில பேஷண்ட்ஸ் வந்து ஒரு லாஸ்ட் 1 or 2 மந்த்ஸ் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நான் இதை பற்றி உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த டாபிக் பற்றி நம்ம பேசுகிறோம். பொதுவாக வந்து வைரல் ஃபீவருக்கும் வேரிகோஸ் வெயினால் வரக்கூடிய தொந்தரவுக்கும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு தெரியணும். ஷார்ட்டாக சொல்லணும்னா வைரல் ஃபீவர்னால் வரக்கூடிய கால்வலி வந்து ஒரு 2 to 4 வீக்ஸ் வைரல் ஃபீவர் வந்து போனதுக்கப்புறம் இருக்கலாம். அவங்க நல்ல விதமாக ஹைட்ரேட் பண்ணி நல்ல விதமான நியூட்ரிஷியஸ் டயட்லாம் சாப்பிட ஆஃப்டர் வைரல் ஃபீவர் வந்ததுக்கப்புறம் அதோட பெயினோட இன்டென்சிட்டி நேச்சுரலாக கம்மியாகினே போகும் 2 to 4 வீக்ஸில். இதே வந்து ஒரு சில நபர்களுக்கு இதோடு சேர்ந்து வேரிகோஸ் வெயின்ஸ் இருக்கிற நபர்களுக்கு 4 வீக்ஸ் 5 வீக்ஸ்க்கு அப்புறம் அவங்களுடைய வேலை நிறையா செய்கிற நேரத்தில் கால் வலி அதிகமாகும். அதாவது ஒர்க் ரிலேட்டட் பெயின் அதிகமாகும். இனிஷியலாக வந்து வைரல் ஃபீவர் வந்ததுக்கப்புறம் ஒர்க் ரிலேட்டட் பெயினுக்கு எப்பயுமே வலி இருக்கும், போக கிராஜுவல் ஆகும். வேரிகோஸ் வெயினுக்கு நபர்களுக்கு நீ நேரம் நிற்கிறாங்க, நீ நேரம் உட்காந்துருக்காங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு கால் வீக்கம் வரலாம், மசில் ஹெவினஸ் இருக்கலாம், மசில் கிராம்ப்ஸ் வரலாம். அதுவும் எண்ட் ஆஃப் த டே அவங்களுக்கு சாயங்காலம்னா வலி அதிகமாகும். ஆக்டிவிட்டி ரிலேட்டட் பெயின் வேலை செய்ய ஈவினிங்கான வலி நிறையா ஆகும். இந்த மாதிரி இருக்க நபர்கள் வந்து கண்டிப்பாக வாஸ்குலர் சர்ஜன்ஸ் அன்றைக்கி அந்த வெயின் தொந்தரவையும் அவங்க சரி பண்ணிட்டாங்கன்னா, டயட்ரி ஹேபிட்ஸு, ஆக்டிவிட்டி இதெல்லாமே சேர்ந்து இந்த வெயினோட தொந்தரவையும் சரி பண்ணிட்டாங்கன்னா, அவங்க கண்டிப்பாக வந்து இதனால் வெயினால் வரக்கூடிய தொந்தரவு வந்து அவங்க கண்டிப்பாக ஒரு நல்ல ரிலீஃப் தரலாம். தேங்க்யூ.